வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பதவியேற்பேன், நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஸ்ரீதரன். நாமலுக்கு எதிரான கிறிஷ் வழக்கு தொடர்பில் வெளிவரவுள்ள பல தகவல்கள், எதிர்பார்ப்பில் நாட்டு மக்கள். யாழ்ப்பாணத்தில் நள்ளிரவில் நடந்த துயரச் சம்பவம், செய்வதறியாது தவிக்கும் மீனவ சமூகம். திருமுருகண்டியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி, விரைந்து செயல்பட்ட போலீசார். இந்துப்பட்டி துப்பாக்கிச் சூடு தொடர்பில் திடுக்கிடும் தகவல், அம்பலமாகியுள்ள தகவலால் பரபரப்பு. நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை, போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்ட சகோதரர்கள். காத்தான்குடியில் முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்க தலைவர் கைது, காத்தான்குடி போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் நேற்றிரவு கரைவலைவாடி தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஆல்ஃபிரட் என்பவருக்கு சொந்தமான கரைவலைவாடியை நேற்றிரவு இனம் தெரியாதவர்களினால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்துக்கான கரைவலை தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகள் அந்த பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இவ்வாறு இனம் தெரியாதவர்களால் குறித்த வாடி எரிக்கப்பட்டுள்ளது. வாடி எரிக்கப்பட்ட சமயத்தில் எந்தவிதமான மீன்பிடி உபகரணங்களும் வாடிக்குள் வைக்கப்படாத காரணத்தினால் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருமுருகண்டி A9 பிரதான வீதியில் நேற்று மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்து ஒன்று ஏற்பட்டது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து 2 நபர்களில் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் பலியாகியுள்ளார். மற்றொருவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து காரில் காயமடைந்த நபரை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்பு காரை செலுத்தி வந்து திருகோணமலை வைத்தியரை போலீசார் கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவு தற்பொழுது விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. கொழும்பு கொட்டாஞ்சேனை ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் ரணசிங்க ஆராய்ச்சிக்கு சங்க சிறந்த எனப்படும் ப்ளூமெண்டல் சங்க என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடும் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதோடு 4 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒன்றுளில் வந்த சந்தேக நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிகை அலங்கார நிலையம் ஒன்று இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது. உயிரிழந்த இளைஞர் பழனி ரிமோஷன் மற்றும் பழனி ஷிரான் ஆகியோரின் தரப்பைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி கொழும்பு 12 பஜார் வீதியில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் அதனை பொறுப்பேற்றுள்ளனர். மேலும் உந்துருளியில் பொருத்தப்பட்டிருந்த இலக்கு தகடுகள் போலியானவை என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பைசல் வீதியில் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மீது மோதுண்டு விபத்துக்குள்ளாகியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் 19 வயது இளைஞர் அருகில் இருந்த வடிகானுக்குள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்தவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் காத்தான்குடி முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்க தலைவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் கிறிஷ் நிறுவனத்துடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கினை எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் சட்டத்தரணிகள் நீதிமன்ற பணிகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளமையினால் குறித்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையில் பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தின் முன்னிலையாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவினை பெற்று அதனை தனிப்பட்ட தேவைகளுக்காக முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குற்றம் சுமத்தி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்குரைகூட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவியுமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் இருவர் கைதாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் இருவரை கைதாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவர்கள் கொட்டாவையில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது குறித்த சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 24 வயதினை உடையவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. நாட்டை உலுக்கிய குறித்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்
தொடர்ச்சியாக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் விலக்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சிக்குள் நடக்கும் பல விடயங்கள் அம்பலமாகி வருகின்றன. இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் தெரிவு நிலை பதவியில் இன்னும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை நீதிமன்றத்தில் தன் மீதான தடை எப்பொழுது நீக்கப்படுகின்றதோ அப்பொழுது அடுத்த நொடியே தான் பதவியேற்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நீதிமன்ற தீர்ப்புக்காக தான் காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் மீண்டும் பதவியேற்கும் பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்ல தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் வங்கி தொடர்பான மோசடி நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது வங்கிகள் தொடர்பான டிஜிட்டல் மோசடி நடவடிக்கைகள் கணிசமான அளவு உயர்வடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் விழிப்போடு இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் முதலாவதாக வங்கிகளின் உண்மையான இணையதளங்களை போலியாக உருவாக்கி வாடிக்கையாளர்களின் பயனர் உள்ளீடு, கடவுச்சொல், OTP, QR கோட் போன்றவற்றை பெற்று பணத்தை கொள்ளையிடும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. வங்கி ஊழியர்கள் அல்லது வேறு அதிகாரிகள் என்று தெரிவித்து போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பி கணக்கு சந்தேகத்துக்குரியது என்று அச்சுறுத்தி பணம் பெறும் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன. இதேவேளை தானியங்கி இயந்திரங்களில் பணம் பெறும் பொழுது வயதானவர்கள் மற்றும் பணம் எடுக்க தெரியாதவர்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையிடும் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன. அதே நேரம் பெறுமதியான பரிசுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து அந்த பரிசுகளை பெற பணத்தினை வைப்பிலிடுமாறு தெரிவித்து பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்களும், பரிசுகளை பெற லிங்கை அழுத்துமாறு தெரிவித்து தொடர்பாடல் சாதனங்களை ஹேக் செய்து வங்கி தரவுகளை பெற்று அதனை பயன்படுத்தி பண மோசடி சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன. எனவே மக்கள் விழிப்போடு இருக்குமாறு இலங்கையில் உள்ள வங்கிகளும் இலங்கை மத்திய வங்கியும் அத்துடன் போலீசாரும் அடிக்கடி எச்சரிக்கைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.